உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையில, இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடியிருக்கிறார்களோ அந்த மத்தியில நான் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மத்தியில தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளியில கூட அருமையான தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். அந்த வேளையில ஆண்டவரே அப்பா, அந்த வெளியில எல்லா வேதத்தின் எல்லா ரகசியங்களும் தேவனுடைய வார்த்தையை எங்க மத்தியில புறப்பட்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசும்படியாக அநேக பேருக்கு வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேண்டிய ஞானத்தையும் தேவன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் என ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக. இந்த வெளியில நம்ம எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இடத்துல ஏசாயா 38 அதிகாரம் 1-5 மட்டும் நம்ம வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இதுல பார்க்கும்போது எசேக்கியேல் ராஜா என்று ஒருவர் இருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசியாகவும் காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இவரு மரிக்கிற அந்த தருணம் அந்த வரும்போது ஏசாயா அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல அனுப்பக்கூடியவராக இருக்கார். இவருடைய ஆயுசு நாட்கள் பார்க்கும்போது 139 வயசு தான் இவருடைய வயசா இருக்கிறது. ஆனா இவருக்குள்ள ஒரு பெரிய வியாதி இவருக்குள்ள தாக்கப்பட்டதா இருக்கிறது. இவர் படுத்த படிக்கல இருப்பார். அதாவது அந்த இடுப்பு பகுதியில அவருக்கு ஒரு பயங்கரமான அந்த வலி, அந்த வியாதி அவருக்கு இருந்தது. ஆனா மரிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த இடத்துல தேவன், நீங்க இந்த நாள் மரிக்க போகிறீங்க என்று தேவன் அந்த இடத்துல எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு ஊழியக்கார அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஏசாயா போய் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த இடத்துல நீ என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்திக்கொள், ஒழுங்குபடுத்திக்கொள், உனக்கு என்னென்ன இருக்கு எல்லாம் நீ ஒழுங்குபடுத்திக்கொள், நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதுல அடுத்தது பார்க்கும்போது அவர் சௌர்பூரமாக அவர் என்ன பண்ணுகிறாரு, தேவன் இடத்துல மிகவும் அழுந்து கண்ணீரோடு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அந்த இடத்துல காணப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, அவரோட விண்ணப்பத்தை கேட்டார், அவரோட கண்ணீரை அவர் காண்கிறவரா இருக்கிறார், காண்கிற தேவனா இருக்கிறார். அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்றாரு, இன்னும் உன்னோட நாட்கள் முடிந்தது, யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யாருக்கு என்னென்ன பண்ணும் என்று எல்லாம் நீ என்ன பண்ணு, முடித்துக்கொள், உன்னுடைய நாட்கள் முடிந்தது என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, தேவனும் அந்த இடத்துல அவருடைய ஒரு ஜெபத்தை கேட்டு, அவருடைய ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, அவருடைய ஒரு கண்ணீரை கண்டு தேவன் என்ன பண்ணுகிறாரு, அவர் 15 வருஷம் அவருக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு காரியம் ஆகிறதுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுகிறார்னா
குடும்பத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார், தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அதுல எச்சரிக்கை ஆகும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம பிழைக்கிறவங்களா இருக்கிறோம். நோவாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல தண்ணீர் வந்து அந்த இடத்துல மனிதர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக, அந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளம் வர்றதுக்கு முன்பாக, அந்த தண்ணீர் பெரிய ஒரு பெரிய காரியம் அழிவு வர்றதுக்கு முன்பாக அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்து அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பேழையை கட்டி அதுல பார்க்கும்போது அவருடைய குடும்பங்களும் எல்லாம் பிழைத்ததா இருக்கிறது. ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவர்கள் மடித்து போனவர்களா இருக்காங்க. ஆனா நோவாவின் குடும்பமோ தேவ சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையின் எச்சரிக்கையின் வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆயத்தமாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தார்கள். அவருடைய மரணங்கள் அந்த தண்ணீரிலிருந்து எல்லாத்திலும் தப்பு வைத்ததா இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அப்போ ஒரு காரியம் நம்மளுக்கு ஆகாததுக்கு முன்னே நீ எச்சரிக்கையா இரு, இதுல இருந்து என்று ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். சில விஷயங்கள் ஆண்டவர் தெரியப்படுத்துவார். அதே போல பார்க்கும்போது சோதோம் கோமோரா அழிக்கிறதுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன பண்ணுகிறாரு? திறப்பின்ல நின்று அவர் என்ன பண்ணுகிறாரு? ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அழுந்து அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக அந்த இடத்துல என்ன ஆகுறது? காரியத்தை தேவன் காண்பிக்கிறவரா இருக்கிறார். அதே போல யோனாக்குடைய வாழ்க்கையில நினைவு பட்டணத்தை அழிக்கணும் என்னும் போது யோனாக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த ஜனங்களுக்கு போய் நீ சொல்லு, அந்த ஜனங்களுக்கு நீ போய் சொல்லி எச்சரிக்கை பண்ணு என்றார். அந்த இடத்துல அவர் எச்சரிக்கை பண்ணுகிறவரா இருக்கார். அந்த இடத்துல சொல்லக்கூடியவரா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்முடைய தேவனுடைய வார்த்தை அவரோ வியாதிப்பட்டு இருக்கிறாரு, அவரோ இன்னும் கொஞ்ச நேரம் மறிக்க போகிற சூழ்நிலை இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது சவுருக்கு பின்பாக நின்று அவருக்கு அந்த அரண்மனையில நின்று அவர் என்ன பண்ணுகிறாரு? மிகவும் யாகுலத்தோடு மிகவும் அவர் கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை உண்மையாக தேவன் காண்கிறவரா இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை தேவன் அதை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். மிகவும் கண்ணீரோடு அவர் ஜெபித்தவரா இருக்கிறார். அவருடைய அந்த இடத்துல அவருக்கு இருந்த வியாதி மாறினது, அவருக்கு இருந்த அந்த சூழ்நிலை மாறினது, அவருக்கு இருந்த ஆயுசு நாட்களும் தேவன் என்ன பண்ணாரு? அருமையாக கூட்டி கொடுத்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த நேரத்துல உண்மையாக நம்முடைய ஒவ்வொரு கண்ணீர்களும் தேவன் அதை பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய ஜபங்களையும் தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எந்த நேரத்துல நம்ம இருந்திருந்தாலும் நம்ம ஜபிக்கிறத நன்றாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது, நம்ம விண்ணப்பிக்கிறது தேவனிடத்தை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யாம அவர் நம்மளை விட்டு விலகியே போக மாட்டார். அவர் எப்போதும் எந்த நேரத்திலையும் கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் லேப் இருக்கும். யூரினுக்கு லேப்ஸ் இருக்கும், அப்புறமா பிளட்டுக்கு லேப் இருக்கும், அப்புறமா நிறைய விஷயங்களுக்கு எல்லாமே அந்த லேப்ல பார்க்கும்போது அதை செக் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உனக்கு என்ன வியாதி இருக்கு, என்ன ஒரு நோய்கள் இருக்குதுன்னு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா ஒண்ணுக்கு மட்டும் லேபே இல்லை. நம்முடைய கண்ணீருக்கு லேபே கிடையாதுங்க. நம்முடைய கண்ணீரை யார் பார்க்கிறார்னா அது தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எங்க இருக்கு என்று பார்க்கும்போது அவருடைய துருத்தில தேவன் அந்த இடத்துல கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, அவரு எசேக்கியேல் அவரு ஒரு ராஜாவா காணப்பட்டார். வல்லமையா ஊழியம் செய்தவரா, உத்தமாய் ஊழியம் செய்தவரா, அநேக காரியங்களை செய்தவரா இருக்கிறார். அந்த இடத்துல அந்த வியாதியில அந்த மரணத்துல இருக்கும் போது யாரை விண்ணப்பிக்கிறார்னா தேவனை விண்ணப்பிக்கிறார். அங்க இருக்கிற பொருளோ அங்க இருக்கிற ஆஸ்தியோ அவர் எதுவுமே பார்க்கல. அங்க இருக்கிற ஆலோசனைக்காரரோ அங்க இருக்கிற ஜனங்களை நோக்கி பார்க்கல. அவருக்கு இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் அரண்மனையில இருக்கிறார். ஆனா அவர் எதையும் நோக்கி பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் கடன் பிரச்சனையில தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம வேலைகள்ல உயர்வு வரல. இன்னும் நம்ம ஆசீர்வதிக்க இன்னும் சரியா படல. நம்மளோட வாழ்க்கையில இன்னும் தள்ளப்பட்டு தான் கொண்டிருக்கோம். இன்னும் நம்ம உயர்த்தப்படலை. ஆனா உயர்த்தப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சவுரின் முன்பாக நின்று அவர் ஜெபித்தவரா இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபித்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அவர் விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் அழுந்த ஒரு கண்ணீரே அந்த இடத்துல இருப்ப. அவரோ பார்க்கும்போது மிகவும் அழுந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கார். தேவனை நோக்கி பார்த்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அவ்வளவுதான். நம்மளுடைய கண்ணீர் ஆண்டோட சமூகத்துல போய் பாதத்தை விழுந்து, அப்பா என்னால முடியல, என்னால ஆகல என்று நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் தேவனா இருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு கூட தன் வாழ்க்கையில எல்லாமே விட்டுட்டு அவர் போய் ஒரு அரணான ஒரு இடத்துல போய் அவர் என்ன பண்ணுகிறாரு, தன்னை வாழ்க்கையில இருந்து, தேவனே என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு மிக துக்கத்தோடு மிகவும் ஒரு இதோடு போய் தேவனிடத்துல என்ன பண்ணுகிறாரு, அவர் விண்ணப்பிக்கிறவரா இருக்கிறார். தேவனிடத்துல போய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல பார்க்கும்போது, ஆண்டவரே ஒருவேளை நீங்க என்ன விட்டாலும் விடலாலும் பரவாயில்ல, ஆனா அவர் என்ன பண்ணுகிறார், விடாமுயற்சியோடு, ஒரு கண்ணீரோடு, விடாததோடு அவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் போய் தேவனிடத்துல என்ன பண்ணுகிறாரு, அவர் செயல்படுகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவன் அவருடைய எல்லாத்துலயும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவரை வெளியே கொண்டு வந்தவரா இருக்கிறார். அவரை வெளியே ஆசீர்வதித்து அவர் எல்லா நன்மையாலும் யாக்கோபை கர்த்தர் நிரப்பினவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனிடத்துல முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கலாம். உண்மையாக கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கலாம். கர்த்தரிடத்துல நம்ம விண்ணப்பிக்கிறவர்களா இருக்கலாம். கர்த்தரிடத்துல நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செயல்படுகிறவர்களா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதே மாதிரிதான் தாவீது கூட ஒரு நாள் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறாரு. ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர் மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். பின்னாக விழுந்த சடுதியிலே வெட்கப்படுவார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அவர் எதை கேட்டார், ஆண்டவரே கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். முதல் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவருடைய பகைஞர் எல்லாரும் அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், விரோதமாய் பேசினவர்கள், விரோதமாய் நின்றவர்கள், அவர் அழிக்கணும் என்று நினைத்தவர்கள், இல்ல சத்துருவே அவரோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று காரியங்களை விதிக்கணும் பண்ணும் என்று நினைக்கும் போது அவர்கள் ஒன்றும் இல்லாமல் அவர்கள் போனார்கள் என்று வேத வாசகம் சொல்லுகிறது. இப்போ இங்க இப்படி பண்ணிட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் என்ன பண்ணுகிறார் தாவீது. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதீங்க. உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். உன்னுடைய உக்கிரத்திலே என்னை தண்டிக்காம என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. என்னுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் எது வரைக்கும் எனக்கு இறங்காது இருப்பீர். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. நான் மரணத்தில் உன்னை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? போதுங்க. அந்த வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு,
இவருடைய ஆத்துமாவோ சஞ்சலத்திலையும் வியாதியிலையும் அவர் இருந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இவரெல்லாம் அவர் செய்துட்டு ஆண்டவர் ஒரு பெரிய பதில அவர் கொடுக்கிறார். பெரிய ஒரு வெற்றியை அவர் கொடுக்கிறார். என்ன வெற்றியை கொடுக்கிறார்னா, அவருடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டவரா இருக்கா, அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவரா இருக்கிறார். அவர் சூழ்நிலை இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை விட்டு கர்த்தர் ஒருபோதும் விலகி போக மாட்டார். நம்மளை விட்டு எப்போதும் நம்மளை விட மாட்டார். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இவருடைய வாழ்க்கையில என்னோட மரணத்துல என்னை யார் என்ன விடுதலை ஆக்க முடியும், இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்க முடியும்? ஆனா நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேளையில. ஹல்லேலூயா. இந்த அப்படியாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? தன்னை தேவனிடத்துல நம்ம விட்டு கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பயங்கரமான சூழ்நிலை நம்ம தள்ளப்படும் போது, வியாதியில தள்ளப்படும் போதாகட்டும், ஒரு இடத்துல தள்ளப்படும் போதாகட்டும், நம்ம தேவனை நோக்கி நம்ம முறையிடுறது கிடையாது, தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுறது கிடையாது, ஆனா எந்த மனுஷன் தேவனை நோக்கி தன்னை வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறாரோ, தன்னை வாழ்க்கையில தேவனிடத்துல எப்போது அவர் விட்டு கொடுத்து அவர் காரியங்களை செய்கிறார்களோ, அந்த குடும்பங்கள் என்னாகிறது என்றால் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்ப குடும்பம் என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ள என்ன காரியங்கள் ஆனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதில் நம்ம எச்சரிக்கையா இருந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மளை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தன்னை வாழ்க்கையில அவர் யாரையும் நோக்கி பார்க்கல, என் தேவனை நோக்கி பார்த்தவரா இருக்கிறார். இயேசு ராஜாவை நோக்கி, கர்த்தரை நோக்கி பார்த்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை ஒருவரே நோக்கி பார்க்கலாம். அவரே நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு ஜெயத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர் மேலேயே நம்ம சார்ந்து இருக்கலாம், அவரே நம்ம பிடித்து கொண்டிருக்கலாம், அவரே நம்பி இருக்கலாம். தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இசைக்கேல் வாழ்க்கையில் ஆண்டவரே அவரோட விண்ணப்பத்தை நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்தீர். ஆண்டவரே மரண தருணையில் இருக்கும்போது அவருக்கு ஆயுசு நாட்கள் 15 வருஷம் நீர் கூட்டி கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. என்னத்தவரே எல்லாம் நம்முடைய தூய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய விடுதலை காணப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.